விழுப்புரம் அருகே மேல்பாத்தியில் உள்ள திரௌபதி அம்மன் கோயில் நேற்று பழங்குடியினர் தரிசனம் செய்த நிலையில் இன்று ஆதிக்க சாதியினர் யாரும் தரிசனம் செய்ய வரவில்லை. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். குணாநிதி, என்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? ஏன் அவர்கள் கோயிலுக்கு வருவதில்லை? அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு திரௌபதி அம்மன் கோயில் திருவிழாவின் போது பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள் சென்றதால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணமாக கோயில் பூட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அனைத்து சமூக மக்களும் கோயிலுக்குள் சென்று வழிபாடு நடத்த வேண்டும், அதனை காவல்துறை உறுதி செய்ய வேண்டும் என்கிற தீர்ப்பை வழங்கியிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று 22 மாதங்களுக்கு பிறகு திரௌபதி அம்மன் கோயில் நேற்று திறக்கப்பட்டது. நேற்று பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்த நிலையில் அதற்கு மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில இன்று மற்றொரு தரப்பினர் சாமி தரிசனம் செய்வதாக என்று அறிவித்திருந்த நிலையில காலை 6 மணிக்கு கோயில் திறக்கப்பட்டு வழக்கம் போல 7 மணிக்கு கோயில் சாத்தப்பட்டது. யாரும் சாமி தரிசனம் செய்ய முன்வரவில்லை. அதனைத் தொடர்ந்து இது ஒரு வழக்கமான நிகழ்வு. அதாவது காலை 6 மணிக்கு கோயில் திறக்கப்பட்டு 7 மணிக்கு பூட்டப்படும் மற்றும் மாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை கோயில் திறக்கும். இது ஊர் தரப்பில் இருந்து யார் வருவார்கள், எப்போது வருவார்கள் என்கிற ஒரு உறுதியான தகவல் இல்லாத சூழல்ல தற்போது 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கோயிலை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.